கிளம்பி வரட்டும், நாங்கள் நின்று கூட்டு போகிறோம் அப்படின்வாங்க. ஏன்னா இவ ஆஷ்லின்னு சொல்லுவா, சீக்கிரம் போகணும், இல்லைன்னா அவங்க மற்ற பிள்ளைங்க கூப்பிடும் போது மற்ற எல்லாருமே திட்டுவாங்க, லேட் ஆச்சுன்னா திட்டுவாங்க, டைமிங் போயிடும் திட்டுவாங்க, அதனால் சீக்கிரம் போகணுன்னா அஜ் பண்ணுவா. ஆனால் அவள் சில நேரத்தில் லேட்டாக போகும்போது இந்த மாதிரி வார்த்தை வரும்போது அதுதான் சொல்லுவேன் நான் அவள்கிட்ட, நீ ஸ்கூலோட செல்ல பிள்ளை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஸ்தோத்திரம். அந்த மாதிரி கர்த்தர் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். 2 பேருமே ஸ்கூல் ஃபஸ்ட் எல்லாத்துலேயுமே வரும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பாவை கூட இது வருஷத்தில் தான் வீட்டில் இருக்கும்போது தலை சுற்றி ஒரு நாள் கீழே விழுந்தார், கட்டில் அடிபட்டுச்சு. ஆனாலும் கூட கர்த்தர் அவரை பாதுகாத்திருக்கிறார். கடந்த நாட்களில் கொஞ்சம் லேசாக தலை சுற்றுதுன்னாரு, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அவங்க கார்டியாலஜிஸ்ட்டுக்கு ஒப்பீனியன் வேணும்னாங்க. ஜிஹெச்சில் போய் கோயம்புத்தூரில் போய் பார்த்துட்டு வாங்கன்னு அங்கே போய் பார்த்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை, ரெகுலர் அவர் சாப்பிட்ற மெடிசன்ஸ் மாத்திரமே கொடுத்துருக்குறாங்க. ஆகவே எங்களை இந்த சூழ்நிலையில் பாஸ்டமாக சொன்ன மாதிரி தான் சில நேரத்தில் உட்காந்து அழுதுருவாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, எனக்கு ஏன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அந்த ஸ்கூலினுடைய ரொம்ப நெருக்கடி இருந்துச்சு, நிறைய தடுமாறுவாங்க. ஆனாலும் அவங்க சொன்ன மாதிரி தான் அங்கே இவங்களுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்கிறாராண்டு. இவங்க பேசுகிறதே கிடையாது, அந்த அம்மாவை போய் பேசிடுவாங்க இவங்களுக்காக. ஆமே, கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வருஷத்தில் ஊழியத்தின் காரியத்தில் எடுத்த எல்லா முயற்சிகளிலுமே, குறிப்பாக கேண்டிலேட் சர்வீஸ், கேரல் ரவுண்ட்ஸ், இதுக்காக எடுத்த முயற்சிகளிலே தேவ கரம் இருந்து, தேவ ஆலோசனை இருந்தது. அவன் நிறைய காரியம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ், தியாலஜியில் ஹையர் ஸ்டடீஸை இந்த வருஷம் முடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். செராம்பூர் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இது பல காலமாக என்னுடைய கனவுகளாய் ஆசையாக இருந்தது. என்னுடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆகவே கர்த்தரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து டாக்டரேட் தியாலஜி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியம் வாய்க்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஒரு சின்ன அறிவிப்பு. பாஸ்டர் நோவா, புளியம்பட்டி பாஸ்டர் நோவா அவர்களுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் ஐடியையும் அவருடைய நம்பரையும் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. அதை என்ன தமிழில் என்ன சொன்னால், அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவரால் அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாது. அந்த நம்பர்லேருந்து யாரெல்லாம் நம்ம சபையில் அவருடைய நம்பர் வச்சுருக்கோமோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ப்ரைஸ் லார்ட்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி இங்கிலீஷில் வரும். அதுக்கப்புறம் ஒரு 20,000 ரூபாய் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இது பாஸ்டர்னு நினச்சி அனுப்பிடாதீங்க, அது பாஸ்டர் கிடையாது. சரிங்களா? அந்த எண் வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று உங்கள் மொபைலில் இருக்கிற பாஸ்டர் நோவா அவருடைய நம்பர் என்ன செஞ்சுருங்க, எக்ஸிட் பண்ணி விட்ருங்க, குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க, பிளாக் பண்ணிடுங்க, நம்பரை டெலீட் பண்ணிடுங்க. அந்த நம்பர்லேருந்து எந்த மெசேஜ் வந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? சரி, ஓகே. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்துக்கான அந்த கிஃப்ட் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த நாளுக்கான வேத பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஐயையோ அப்படின்னு யோசிக்காதீங்க, ஐயையோ அவ்வளோதான். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த நாளுக்கான வேத பகுதியை வாசிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5 to 15 வசனங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 5 to 15 வரை வாசிக்க கேட்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தேகா என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தேகாய் அவனை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டிய யாவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்கள் அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவன் தாதிமார்களையும் வைத்தான்.
எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வதோரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தேகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தேகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகள் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. மொர்தேகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியோவின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காணிக்கை இப்போ வேண்டாம், செய்தி முடித்த உடனே எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மனப்பூர்வமாய் நன்றி சொல்லிட்டு அப்படியே நாம் காணிக்கை செலுத்தி கடைசி ஜெபத்தை நாம் நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது திருச்சபையாருக்காக இந்த வருஷத்திலே வாங்கப்பட்ட அந்த கிஃப்டை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கிஃப்ட் பொருளிலே வெளியே இருப்பது உங்களுக்கு, உள்ளே இருப்பது கர்த்தருக்கு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஆமாம், வீட்டில் கொண்டு போய் டஸ்ட்டு படக்கூடாது, இது அப்படியே பத்திரமா வச்சிடும் சொல்லி பிரிக்காமல் வச்சிடாதீங்க. ஆரம்பம் பிரதர் முன்னாடி வந்துருங்க. டீக்கன்ஸ். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில காரியங்கள் இந்த வருடத்தில் திருச்சபை மக்கள் நீங்கள் அழைத்துக்காய் பாராட்டின மேன்மைக்காக அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். போன வருஷம் கொடுக்கப்பட்ட அந்த உண்டியில் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, கேரள ரவுண்டில் ஒரு 35,000 ரூபாய், இப்படி நல்ல வருமானங்களை நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்து மக்கள் செயல்பட்டீங்க. விசேஷமாக சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் மிகுந்த அற்புதமாய் நடந்தது. அதை பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு இல்லைனாலும் மிக சிறப்பாக அந்த ப்ரோக்ராமை நடத்தினீங்க. அதனால் இதில் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தின அத்தனை திருச்சபை மக்களுக்கும் உதவிக்காரர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு நான் செலுத்துகிறேன். அடுத்த வாரத்தில் இந்த புதிய வருடத்துக்கான சண்டே ஸ்கூல் டீச்சரை நாங்கள் போதகர் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இந்த வருஷத்துக்கான பரிசு பொருட்களை நாங்கள் இப்பொழுது கொடுக்குறோம். பாஸ்டர் ஜோசப் உள்ள உண்டியல் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அதே மாதிரி சொல்லியிருக்கிறீங்க சிஸ்டர் எஸ்தர் சம்பத். பிரதர் ஆறுமுகம் ஃபேமிலி, சிஸ்டர் வாங்க. பிரதர் பாபு ஃபேமிலி, பிரதர் சந்தோஷ் ஃபேமிலி, தாயார் மேரி தேவநேசன் அம்மா அவர்கள். அடுத்து லதா எட்வர்ட், தங்கம்மா,
சிஸ்டர் தங்கம்மா அவர்கள். செல்வி சுதீஷ், வல்சலா ரமேஷ், சிஸ்டர் பியூலா தாமஸ், விஜயக்கா, சிஸ்டர் ராதா இம்மானுவேல், பிரதர் டேவிட் ஃபேமிலி, பிரதர் விக்டர் ஃபேமிலி, பிரதர் ராமலிங்கம், பிரதர் அகஸ்டின், பிரதர் அசோக் ஃபேமிலி, சிஸ்டர் ராஜம்மாள், ரூத் மாணிக்கம், சுப்புலட்சுமி, சிஸ்டர் சுப்புலட்சுமி, சிஸ்டர் தேவி, சிஸ்டர் சரோஜா, சிஸ்டர் பொன்னி, சிஸ்டர் சரசம்மாள், சிஸ்டர் மல்லிகா, மார்த்தாள், அடுத்தது ஃபஸ்ட்டு மல்லிகால், அடுத்தது மல்லிகா மார்த்தாள், பிரதர் செல்வராஜ் அவங்க வரல, சிஸ்டர் ஜீவா, சிஸ்டர் செல்வி பியூலா, பிரதர் நெல்சன் ஃபேமிலி, எசேக்கியல் ஃபேமிலி, சிஸ்டர் ரஞ்சித் ரூபி, பிரதர் மனோகரன், பிரதர் பிரபாகரன், 2 பேர் வரல. சிஸ்டர் சீபா ஃபேமிலி, பிரதர் சவுந்தரராஜ் பிரசன்னா ஃபேமிலி, ஆலிஸ் அம்மா வரல, பிரதர் தினேஷ், சிஸ்டர் ரேணுகா, நந்தினி, சிஸ்டர் நந்தினி வந்து, அம்பிகா, கலாஜான் வந்து வரல, பிரதர் இன்பராஜ் வரலையா, சகோதரர் வில்சன் ஃபேமிலி, வேற யாராச்சும் விடுபட்டிருக்கா? மார்த்தாள் தான் படிச்சேன். எத்தனை மார்த்தாள்? இன்னொரு மார்த்தாள். இது சபை உறுப்பினர்களுக்கான பரிசு மட்டுமே. வேற யாரும் விடுபட்டிருக்கா? சபை உறுப்பினர்கள், அங்கத்தினர். கானமா வெல்சா எழுதலை, நான் என் மேல் மிஸ்டேக். கானமா வேற யாராவது விடுபட்டிருக்கா? சபை உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள். ஓகே, தேங்க்யூ.
கிழமை நம்முடைய ஆவியிலே நாம் ஆயத்தமாகிறதை குறித்ததாக எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்திலே ஆத்துமா நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலும் கூட ஆமென், ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகத்தின் வழியாக நம்முடைய ஆயத்தத்துக்கான சில காரியங்களை காலையில் ஆராதனையில் ஆலோசனைகளும், ஈவினிங் மாலை ஆராதனையில் அதனுடைய ஆசீர்வாதங்கள், இந்த புத்தகத்தின் வழியாக தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள், ஆசீர்வாதங்கள், இதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எஸ்தரின் புஸ்தகத்தின் வழியாக இந்த நாளிலே சரீரத்திற்கான ஆயத்தத்திற்கான சில ஆலோசனைகளை மாத்திரம் நாம் சுருக்கமாய் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சரீரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது உலகத்தோடு கூட தொடர்புடையது, உலகத்தினுடைய அடையாளம் என்று சொல்வது உண்டு. சரீரம் அது புறம்பானது, மாம்சம் அது உலகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி நாம் அதை குற்றப்படுத்துவது அல்லது அது எளிமையாய் வீழ்ந்து போவது, அழியக்கூடியது. ஏன்னா இந்த சரீரம் மண்ணுக்குரியது அப்படின்றதுனால இது மண்ணானது, மண்ணுக்குரியது, இப்படியே தான் நம்ம அதிகமாக யோசிக்கிறது உண்டு. இப்படி யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாவற்றையும் படைத்து மனுஷர்களை படைத்தார். மனிதர்களை படைக்கும் போது அவர்களை ஆவியாவே படைச்சிருக்கலாம். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். அவர் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி. 1:26 சொல்லுகிறது. தேவன் 1:26 வாசிங்க. ஆதியாகமம் 1. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். போதுமா? நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. இப்போ தேவனுடைய சாயல் என்ன? தேவனுடைய ரூபம் என்ன? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு சாயல் இல்லை, அவருக்கு ரூபம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ நமது சாயலாக நமது ரூபத்தின்படினா மனுஷனை என்னவா தான் படைச்சிருக்கணும்? ஆவியாக தான் படைச்சிருக்கணும், ஆவியாவே விட்டுருக்கணும். தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள், அதே மாதிரி விட்டுருந்துருக்கணும். ஆனால் அப்படி செய்யலை. மனிதர்கள் என்ன செய்தார்னா, அந்த மனிதனுக்கு அவர் ஒரு சாயலை, ஒரு உருவத்தை அவர் கொடுக்கிறார். அந்த மனிதனுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கிறார். மண்ணினாலே ஒரு உருவத்தை செய்கிறார். அவனுக்கு ஒரு உருவத்தை, ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த சரீரத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இது தேவனுடைய ஒரு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். இந்த சாயலை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் என்பது இது தேவனுடைய அடையாளமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிதாவை பார்க்கணுமா? என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி காட்ட போகிறோம்? இப்ப நாம சொல்லணும், என்னை காண்கிறவன் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். அப்போ தேவனுடைய அடையாளமாக ஒரு உருவத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சரீரத்தை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த சரீரத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் இதை தேவன் அழகுபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரமானது அழகுள்ளதா இருக்கணும், பரிதாபமா இருக்கக்கூடாது. பரிதாபமா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்கன்னா ரொம்ப பாவமா, ரொம்ப எல்லாத்தையும் உலகத்திலே பெரிய தியாகி மாதிரி காட்டிக்கிறது. இதை தேவன் அழகுபடுத்தி இருக்கிறார், சௌந்தரியம் உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார் நம்மை. இதற்கு இணையாக இருக்கக்கூடாது என்பதற்காக விசேஷித்தமான ஒரு அழகை தேவன் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நான் அழகா இருக்கிறேன்னு? இப்போ எனக்காக சொன்னீங்க, இப்போ உங்களுக்காக சொல்லுங்க. எனக்காக சொன்ன உங்கள் அனைவருக்கும் நன்றி. அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு பலருக்கு பதட்டம் ஆகுது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில விஷயங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6:2. தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டார்கள். மனுஷகுமார்த்திகள் எப்படி இருந்தாங்களாமா? எப்படி இருந்தாங்களாமா? அட நல்லா தான் சொல்லுங்களேன். எப்படி இருந்தாங்களாமா? அழகா இருந்தாங்க, அழகா இருந்தாங்க. இந்த இடத்துல சொல்லப்படுகிற தேவகுமாரர், மனுஷகுமாரத்தி, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நான் அழகா இருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் மெச்சிக்கிற மாதிரி? பரலோகமே மயங்குற அளவுக்கு. ஹல்லேலூயா.
என்னை அழகாதான். ஏன்னா இது நானா என்னை உருவாக்கிக்கிட்டது கிடையாது. என் தேவன் எனக்கு கொடுத்த சாயல் அது. என் தேவன் தான் மண்ணை எடுத்தாரு, அதை ஒரு ரூபமாக்கினாரு, அதுக்குள்ள தம்முடைய நாசி, அதனுடைய நாசியில தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் ஜீவா. அந்த மனுஷனை தேவன் ரசிச்சு, நிதானிச்சு, பக்குவப்படுத்தி, அழகா நேர்த்தியா பண்ணி இருக்கிறாரு. அதனால நான் எப்போதுமே எப்படித்தான் இருக்கிறேன்? அழகா தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் கொடுத்த இந்த சரீரம், தேவன் கொடுத்த இந்த சரீரத்தினுடைய அழகு உடனே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, இல்லை அது பாவம், அது வீழ்ந்துரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அழகு தான் உங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறது. அந்த அழகு தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் உங்களை என்னையும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவ சன்னிதானத்துக்கு வரும்போது உலகத்தில் பல இடங்களில் நம்மை காட்டிக்கொள்ளும் போதும் நல்ல ஸ்டைலாக காட்டுங்க, நல்ல கெத்தா காட்டுங்க, நல்ல அழகா காட்டுங்க. அப்படிலாம் காட்டிடாதீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24:63. டக்குன்னு ஓடிடுறேன். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருக்கும் போது அதாவது பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எங்கே இருந்து பார்த்தாலும் பெண்கள் அழகா தெரிவாங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். பெண்களுக்கு ஆண்களை அப்படி பார்க்குறாங்களா, உடனே வேற எங்கெங்கெல்லாம் போயிடாதீங்க. இது ஆண்டவருடைய சாயலுக்கு மாத்திரம் நான் நிற்கிறேன், வேற கற்பனைக்கெல்லாம் போயிடாதீங்க, சரியா? ஈசாக்கு தூரத்தில் ஒட்டகங்களை பார்த்தான், ரெபேக்காலோ தூரத்திலிருந்து ஈசாக்கை பார்த்தாள். ஈசாக்கை பார்த்தாள். அப்போ இந்த சாயல், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சாயல் உங்களையும் என்னையும் அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பார்த்த உடனே இன்னார் தான், பார்த்த உடனே இன்னார் தான். வித்தியாசங்கள் தெரியுது. அதன் வழியாக நாம் நமக்கான தனித்துவத்தை அடையாளப்படுத்துகிறோம். தனித்துவத்தை அடையாளப்படுத்தினாலுமே இன்னார் அழகு, இன்னார் அழகு இல்லை, அழகா இருந்தாதான் அவங்க, அழகு இல்லைன்னா இவங்க அப்படின்னு சொல்வதற்கல்ல. தேவன் எல்லாரையுமே சௌந்தரியம் உள்ளவர்களாகத்தான் தேவன் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய உள்ள போகல, அதனால தான் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். கொஞ்சம் விஷயத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய படைப்புல, தேவனுடைய கிரியையில், தேவனுடைய சிருஷ்டிப்பில் தேவன் நம்மை ஆவியாக கொண்டு வராமல் நமக்கு ஒரு மாம்சத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாம்சத்தை தேவன் அழகுள்ளதாய் கொடுத்துருக்கிறாரு. இந்த அழகுள்ள இந்த மாம்சம் எல்லார் பார்வைக்கும் தனித்தனி அடையாளங்களாய் இருக்கிறது. சரிங்களா? ரைட். இந்த தனித்தனியாய் அடையாளங்களாய் இருந்தாலும் இவைகளின் வழியாக தேவன் நமக்கு ஒரு நன்மையை, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த சரீரத்தின் வழியாக, தேவன் கொடுத்திருக்கிற இந்த அழகான இந்த சரீரத்தின் வழியாக பல நன்மைக்கு நம்மை அடையாளமாக தேவன் வைத்திருக்கிறார். வாசி கேட்ட அந்த வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசி. முதல் 2 வசனங்களை போதுங்க. இங்கே வஸ்தியை குறித்து சொல்லப்படுகிறது. வஸ்தி என்பவள் அகாஸ்வேருவினுடைய மனைவியாக இருந்தால், அங்கே ராஜாக்கள் எல்லாம், மற்ற ராஜாக்கள் வந்திருக்க போது அவளை அழைக்கிறார்கள், அவள் வர மறுக்கிறாள். இதுக்கு பின்னணியத்தில் பெரிய சம்பவம் ஒன்று இருக்கிறது. இந்த பெரிய சம்பவம் ஒன்று இருக்கிறது. இவள் வரவில்லை. வஸ்தி அழகுள்ளவள்,
அந்த அழகு ஒருவேளை பெருமையை, மேட்டிமையை கொடுத்த ஒரு அழகாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு அழகு வருகிறது. அந்த அழகு, அந்த சௌந்தரியம் அது கர்த்தருக்கு பயன்படுகிற அழகாய் மாறுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு அழகு வருகிற வஸ்தி என்கிற ஒரு சௌந்தரியமான ஒரு தன்மை மாறுகிறது. எஸ்தர் என்கிற ஒரு சௌந்தரியமான தன்மை வருகிறது. அந்த தன்மை, ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய நாம மகிமைக்கென்று கிரியை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் நம்மை அழகுள்ளவர்களாக படைத்திருக்கிறாரு. இந்த அழகினுடைய, இந்த சௌந்தரியத்தினுடைய பிரயோஜனம் என்னவா இருக்கிறது? தேவன் தெரிந்தெடுக்கிற பாத்திரம் எல்லாமே அழகுள்ளது தான். முதல் ராஜாவாக தேவன் சவுலை தேர்ந்தெடுக்கிறார். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 9:2. 1 சாமுவேல் 9:2. ஒரு சவுல் என்கிற சௌந்தரியமான ஒரு வாலிபன் இருந்தான். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு ராஜா வேணும். அந்த ராஜாவை ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க. ஆண்டவர் சாமுவேல் மூலமா ஒருத்தனை அடையாளப்படுத்துறாரு. அப்போ தேவன் என்ன சொல்லியிருக்கணும்? அவன் நல்ல உயரமா இருப்பான், நல்ல திடகாத்திரமா இருப்பான், முரட்டுத்தனமா இருப்பான், அவன் நல்ல வீரனா இருப்பான். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் சொன்னாலே போதும் அவன் ராஜான்றதுக்கு. ஆனா ஒரு வார்த்தை சேர்க்கப்படுகிற, என்ன வார்த்தை அது? சௌந்தரியம் உள்ளவன். அவர் அழகானவன். அவன் அழகானவன். உடனே நம்ம அழகு ஆவிக்குரிய அழகுக்கெல்லாம் போயிடக்கூடாது. உடம்புல என்ன அழகு என்ன இருந்துச்சோ அதைத்தான் ஆண்டவர் அங்கே என்ன பேசுகிறார். ஸோ உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் தெரிந்தெடுக்கிற விதத்தில் அவருடைய பார்வையிலே நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்கள் தான்? அழகானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். சரீரம் தோல்விக்கானதல்ல. தேவன் கொடுத்த இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானது மாத்திரமல்ல, சாவுக்கு ஏதுவானது அல்ல. தேவன் கொடுத்த இந்த சரீரமானது பாவ இச்சைகளுக்கான இடம் இல்லை. இந்த சரீரமானது தேவனுடைய அடையாளமாய், தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகுடமாய், தேவனுடைய கிரியையினுடைய மேன்மையாய் இது அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆகவே தேவன் இவைகளை எப்படி பார்க்கிறார்? அழகுள்ளதாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1 சாமுவேல் 16:18 வாசிங்க. 1 சாமுவேல் 16. அங்கே பேய் ஒரு அசுத்த ஆவி சவுலை கலங்கடிக்கும் போது ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுங்க, நான் வாசிமா. அப்பொழுது ஒருவன் பிரதியுத்தரமாக, பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். பேய் ஓட்டுறதுக்கு எதுக்கு அழகு வேணும்? சவுலுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்கு. இதை எப்படிங்க விரட்டுறதுன்னு கேட்கும் போது ஒருத்தன் சொல்றான், நல்ல ஒருத்தன் தம்புரு வாசிச்சானா பிசாசு ஓடும். சுரமண்டலம் வாசிச்சா பிசாசு ஓடிரும். சுரமண்டலம் வாசிக்கிற எவனையாவது கூட்டிட்டு வரலான்னு சொல்லும் போது அங்க இவனுக்கு என்ன வேணும்? சுரமண்டலம் வாசிக்க தெரியுமா தெரியாதா? நல்லா பாட்டு பாடுவானா பாட மாட்டானா? ஜெபிப்பானா ஜெபிக்க மாட்டானா? அது மட்டும் தெரிஞ்சா போதும் தானே. அங்கே சொல்லப்படுகிறது, எனக்கு ஒருவனை தெரியும், அவன் பெத்லகேமியனாகிய ஈசாயினுடைய குமாரன், அவன் வாசிப்பதில் தேறியவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். போதுமே. ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் அழகானவையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லோருமே கிறிஸ்துவுக்குள் ஹல்லேலூயா அழகானவர்கள் தான். கர்த்தர் நம்மை அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வச்சிருக்கிறார். எதுக்கு அழகு கொடுத்துருக்கிறாரு? கெத்தா காட்டிட்டு திரியறதுக்கு இல்லை, ரொம்ப அப்படி தெரியறதுக்கு இல்லை. நாம கெத்தா வரணும், நல்லா அழகா வரணும், நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக அப்படி வரணும். இதன் வழியாக கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். திரும்ப சொல்றேன், உங்க சரீரத்தை ஆமென் பாதுகாக்கிறதுல, சரீரத்தினுடைய நன்மைகளை, சரீரத்தை அழகுபடுத்துறதுல நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், குறைவுபட்டு கொள்ள வேண்டாம். நல்லா அழகா நீங்க மேக்கப் பண்ணுங்க, அழகா வாங்க, நல்லா இருங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஏன்னா அது மூலமாக தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். எஸ்தருடைய வரலாறு நம்ம வாசிக்க கேட்டோம். எஸ்தர்
அழகுள்ளவளா 7-8 வசனங்களை வாசிங்க. 7-8 வசனங்கள். எஸ்தர் 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவருமாயிருந்தால் ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்கிற போது அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தால். இப்போ நாம இப்படி கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். நம்முடைய அழகும் நம்முடைய சௌந்தரியமும் நம்ம பண்ணுகிற என்ன சொல்றது அழகுபடுத்திக்கிற இந்த காரியங்களும் உங்களை விழ வச்சிரும். பாருங்க, எஸ்தர் அழகா இருந்தா அதனால தான் சூசான் அரண்மனை கொண்டு போனா. யாராவது நெகட்டிவா பேசுறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த அழகும் அந்த சௌந்தரியமும் கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் அவைகளின் வழியே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாஸ்டர், அவ அழகா இருந்தா நாங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளோ கொடூரமா முக பாவனை வச்சிருக்கிறவங்களா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட கண்ணாடி முன்னாடி நின்று அதையும் ரசிக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா இல்லையா? அப்ப சொல்லுங்க, நீ அழகு. உங்களை மட்டும் சொல்லிக்கோங்க, பக்கத்துல இல்லாதீங்க. ஆமா, நான் அழகு. கர்த்தர் என்னை அப்படித்தான் அழகுபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அழகும் சௌந்தரியமா இருந்த அந்த எஸ்தர் அரண்மனைக்குள்ளே கொண்டு போகப்படுகிறாள். அந்த எஸ்தரின் மூலமாக தேவன் காரியத்தை நடப்பிக்கிறார். 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. டைம் இல்லை, டக்குன்னு அங்கே ஓடிடுறேன். கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக வாசிங்களேன். நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் எப்படி ராஜ்யமேன்மை கிடைச்சிச்சு? அழகு. அப்போ தேவன் நமக்கு அப்படிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாருன்னா அதன் வழியா வேற ஒரு ரட்சிப்புக்கு கூட வேற ஒருத்தவங்களை ஆமென் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துறதுக்கு கூட அது என்ன செய்யணும்? அது எப்படி பாஸ்டர்? நேரம் இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். நான் நிறைய இருக்குது. நாம தான் வேற மாதிரி புரிஞ்சு வேற மாதிரியே வாழ்ந்துட்டோம். உலகத்துக்கு நமக்கும் சும்மா சொல்லுங்களேன், சம்பந்தமே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. விழுந்து போனப்பவே அப்பயே தூக்கிட்டு போயிருக்கணும். நல்ல வேளை என் பிள்ளைய நான் காப்பாற்றிக்கிறேன்டான்னு தூக்கிட்டு போயிருக்கணும். எதுவுமே செய்யலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவர் இந்த சாயலில், இந்த அழகில், இந்த சௌந்தரியத்தில், இந்த ரூபத்தில் ஒரு பெரிய ரட்சிப்புக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நம்மையும் பாத்திரவான்களாக வைத்திருக்கிறார் என்பதை என்ன செய்ய வேண்டாம்? மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே மொர்தெகாய் சொல்றான், இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, மறந்துடாத. ஏன்னா இதுக்கு முன்னாடி உன் தாத்தனுக்கு தாத்தனா ஒருத்தர் இருந்தான். யார் அவன்? மொர்தெகாயுடைய வரலாறு திருப்பி வாசிங்க. அந்த 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உங்க தாத்தாவுடைய தாத்தா ஒருத்தர் இருந்தாயா. அவன் பேர் என்னன்னா அந்த அவனுடைய பேர் என்னன்னா கீஸோடைய குமாரன் ஒருத்தர் இருந்தான். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனம். என்னம்மா? பென்யமீன் கோத்திரத்தாரில்
யாருமா அவரு? கீசு. கீசினுடைய குமாரன். குமாரன் பேர் என்னது? கீசுடைய குமாரனுடைய பேர் என்ன? அங்க 3 அங்க 9:1 திரும்ப வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே. அப்படி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கீசுக்கு மகன் பேர் என்னது? அல்லேலூயா. அப்போ இங்கே யாருங்க சீமேயின் போட்டிருக்குது அப்படின்னாதீங்க, இதெல்லாமே அந்த வம்சம் தான் சுருக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்குள்ளே நான் ரொம்ப டெப்த்தாக போகலை. இந்த பென்யமீன் கோத்திரம் எங்கேருந்து வந்துச்சு? பென்யமீன் கோத்திரத்தினுடைய ஆரம்பம் யாரு? பென்யமீன் கோத்திரத்தினுடைய ஆரம்பம் யாரு? பென்யமீன் தான். பென்யமீன் கோத்திரத்தை ஆரம்பம் யாரு? பென்யமீன் தான். பென்யமீனை பெத்தது யாரு? பென்யமீனை பெத்தது யாரு? யாரை சொல்றதுனே தெரியல பாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3வது பையன் பேர் பெஞ்சமீன். ஆமேன். யாக்கோவுக்கு 2 வைஃப். ஒருத்தி மேல ரொம்ப ஆசையா இருந்தான். அவ பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா? சௌந்தரியம் உள்ளவளாய் ரூபவதியா இருந்தாள், மகா ரூபவதியா இருந்தாள். அவ பேர் என்னது? ராகேல். அவ அழகுள்ளவ. அவன் புள்ள பென்யமீன், அவன் அழகுள்ளவன். அந்த வம்சத்துல வந்த சவுலு அழகுள்ளவன். சவுலின் வம்சத்துல தான் யார் வந்திருக்கிறா? எஸ்தர் வந்திருக்கிறாங்க, அழகுள்ளவர்கள். இப்போ சவுல் என்ன சொல்றான்? அன்னைக்கு இதே அழகோட தான் இருந்தோம். அன்னைக்கு அவனை உயர்த்தினார் தேவன். எல்லா சமஸ்த இஸ்ரவேலில் எல்லா ஜனங்களை காட்டிலும் அவன் உயரமுள்ளவனாய் இருந்தான், அழகுள்ளவனாய் இருந்தான். அவனை ராஜாவாக்கினார். ஆனா அவன் செய்த தவறுனால ராஜ மேன்மை அவனை விட்டு விலகியது. நீங்க அதை தொடர்ந்து 15வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். 23, 26 வசனங்கள்ல ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீக்கப்பட்டது, நீங்கிருச்சு. ஆமேன், ஸ்தோத்திரம். அதே வம்சத்துல தேவன் உன்னையும் அழகுள்ளவளா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ரட்சிப்பு, இன்னைக்கு சகாயம் இஸ்ரவேலுக்கு உன் மூலமாக கிடைக்கலாம். இந்த வாய்ப்பையும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த சரீரத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதா இதே தான். தேவன் கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தின் வழியாக தேவன் நமக்கென்று ஒரு நன்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை சௌந்தரியம் உள்ளதாய் வைத்திருக்கிறார், இதை அழகுள்ளதாய் வைத்திருக்கிறார், இதை ரூபம் உள்ளதாய் வைத்திருக்கிறார். இதை ஏன் இப்படி வச்சிருக்கிறார்? இதன் வழியாக ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம், அந்த திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம், அந்த திட்டத்திற்கு என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே, ஆமேன், ஸ்தோத்திரம், புதிய வருஷத்துல அந்த திட்டத்தினுடைய பிரதிபலனை நிறைவை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு அழகுள்ளவர்களாக தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படி தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் பூரண, ஆமென், ஸ்தோத்திரம், அழகு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் அழகுள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய திட்டத்தில் தேவன் தெரிந்தெடுத்தவர்களை குறித்து சொல்லப்பட்டது. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்